லூனார் கேலண்டர் வந்து மந்த் வைஸ் கரெக்டா கால்குலேட் சரி. பண்ணிடும். 30 நாள் அப்படிங்கறத வந்து அதனால கரெக்டா கால்குலேட் பண்ண முடியும். அக்யூரேட்டா பண்ணிட முடியும். 30 நாள் அப்படின்னா அது ஒரு மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிக்கிடுது. மதிங்கிறதுல இருந்து தான் மாதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இது எல்லாமே மருவிதான் வருது. மதினா நிலவு. நிலவு. அதுக்கு ஏன் மதின்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, நம்மளுடைய மூளையோட அது சம்பந்தப்பட்டது. அதாவது நம்மளோட தாட் ப்ராசஸ் இது எல்லாமே நிலவோட அந்த சம்பந்தப்பட்டது. பெரிய நிலவு வரும்போது நம்மளுக்கு ஏன் பௌர்ணமி அன்னைக்கு பைத்தியங்கள் எல்லாம் புடிங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆமா, So, ஆமா. அது ரியாலிட்டி. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பௌர்ணமி அன்னைக்கு யாராவது டிஃப்ரெண்டா பண்ணாங்கன்னு நோட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டோம் ப்ரோ நானு. சோ அந்த பௌர்ணமி நிலவு அப்படிங்கிறது அந்த நம்மளுடைய சிந்தனை எல்லாத்தையுமே இது பண்றதுனால அதுக்கு ஒரு மதினே ஒரு பொருள் இருக்குது. அதுல மதி இருந்து கெட்டு போனவன். அதுல இருந்தா மாதம்ங்கிற அந்த வார்த்தைகள் இது எல்லாமே வருது. சோ நிலவை வந்து பயன்படுத்தி ஒரு நாட்காட்டி அது 30 டேஸ் ஸ்கேல்ல இருக்கும். அது மந்த்லி கேலண்டரா இருக்கும். அதுல வருட கணக்கே வராது. இந்த வருடம் அந்த வருடம்ங்கிற அந்த வருஷ கணக்கே வராது. எப்படி கால்குலேட் பண்ண முடியாது? மாத கணக்கு தான் அப்படியே போயிட்டு இருக்கும். இன்னைக்கும் லூனார் கேலண்டர் நடைமுறையில் இருக்கானா இருக்கு. யாரெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றுறாங்க. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜானை வந்து உங்களுடைய இயர்லி கேலண்டர்ல வச்சு நீங்க ஒரு நாள்ல சொல்ல முடியாது. அவங்க நிலவை பார்த்துட்டு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் வருடங்கிற கான்செப்ட் அவங்க கிட்ட கிடையாது. வருஷங்கிறது கிடையாது. அந்த வருட நாளுக்குள்ள அதெல்லாம் கட்டமைக்கல அவங்க. சோ மாதத்துல அந்த நிலவு எப்போ வருதோ அந்த டைம்ல வந்து இது பண்ணிடுவாங்க. அதான் அவங்களோட கிளாக். இது வந்து வேட்டை சமூகங்களுக்கு போதும். சரி. இந்த கேலண்டர் வந்து ஒரு வேட்டை சமூகத்திற்கு போதுமான விஷயங்களை கொடுத்துரும். இந்த நேரத்துல வேட்டையாடும், இந்த நாள்ல குட்டி போடும், இந்த நாள்ல இதுன்னா ஒரு மேய்ச்சல் சமூகத்துக்கும் வேட்டை சமூகத்துக்கு இது ஓகேவா போயிடும். ஆனா மனிதனுடைய பரிணாமம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அந்த பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இயற்கையவே தனக்கு தகுந்தாப்புல அது வரைக்கும் இயற்கையோட ஒன்றிதாங்க வாழ்றான். ஏதா கிடைக்கிறத திண்டுக்கிறான். இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கை அது வந்து இந்த மருதத்திணைங்கிற அந்த திணை உருவாகிறதுக்கு முன்பு வரைக்கும் மனிதன்கிட்ட அப்படியே இருக்குது. பட் மருதத்திணைன்னு வரும் பொழுதுதான் அவன் வந்து அந்த இயற்கையை தனக்கு தன் வசப்படுத்துறான்.